மழையின் காரணமாக தேனி மாவட்டம் கும்பகரை அருவிக்கு நீர்வரத்து வரத் தொடங்கியிருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அசோக்குமார் இணைகிறார். அசோக்குமார், கடந்த ஒரு மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் அருவிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்திருப்பதால் வனத்துறை அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். பயணிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் பத்மநாபன். பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் கும்பக்கரை அருவியில் வெள்ளவரத்து துவங்கியுள்ளது. இதனால் இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 9 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை, கொடைக்கானல், வட்டக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் கடந்த 30 நாட்களுக்கு மேலாக கும்பக்கரை அருவி பகுதியில் தண்ணீர் முழுவதும் வற்றி போனதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு கடந்த 30 நாட்களாக தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு பெய்த மழையால் பெரியகுளம் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து துவங்கியுள்ளது. இதனால் கும்பக்கரை அருவியில் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். மேலும் அருவி பகுதியில் வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வனத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி அசோக்குமார்.